ஹலோ ஃப்ரெண்ட். டக்குன்னு ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேங்காவே நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட அதான் இருந்தது. அதனால ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சமா தான் நான் தேங்காய் போட்டிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கறிய சின்ன சின்னதா கட் பண்ணி குக்கர்ல வேக வச்சுக்கிட்டேன் நானு. மஞ்சத்தூளு, ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேன், ஒரு தக்காளி, பெப்பர் இருந்தா போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே. இதெல்லாம் போட்டு நான் ஒரு 14 விசிலுக்கு மேலேயே வச்சேன். உங்களுக்கு எவ்வளோ வேகுறதுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ விசில் எடுத்துக்கோங்க நீங்க. குக்கர்ல நல்லா வேக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூனு. மண் சட்டியில வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து பூண்டு பல் இருக்கு இல்லையா, அதை தோல் உரிச்சிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம கறியை வேகப்படும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதிலே போட்டு வேக வச்சுக்கோங்க. இருந்தாலும் கூட ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நான் போட்டுக்கிட்டு வதக்கிக்கிட்டேன். ஓகே. வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த கறி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே நீங்கள் வடிச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இது கறியை வந்து கொஞ்ச நாள் வேக விடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்குறோம்ல, தக்காளி நம்ம போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம தக்காளி போட்டனால தக்காளி போட வேணாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட சேர்த்து இந்த கறியும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு, இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கறியை வேக வச்சோம்ல, அதை ஊற்றி கொஞ்ச நாள் வேக விட்டுக்கோங்க. ஓகே. கொஞ்சம் திக்காக வர மாதிரி. ஓகே. இந்த சமயத்தில் எவ்வளோ தேங்காய் போடுறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். சோம்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். பெப்பர் இருக்கு இல்லையா, முழு பெப்பர், அதை போட்டுக்கிட்டேன். மிளகு சொல்லுவாங்க இல்லையா, அது 1 டீஸ்பூனுக்கான போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை அவசியமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் குழம்பு மாதிரி வைக்கல, கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. எல்லாத்தையும் அரைச்சி இதில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். சூப்பராக டக்குன்னு செய்யக்கூடிய மட்டன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக பூண்டு வந்து தோலோடு இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஓகே. இதை தான் ஷேர் பண்ண வந்தேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு இதுதான். ஓகே. இட்லி கூட சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட். பாய்.